கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரமான குப்பைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பல லட்சம் டன் கணக்கில் மலை போல் குவிந்துள்ளன. அங்கு இவ்வாறு சேர்ந்துள்ள குப்பைகளால் நிலத்தடி நீர் மாசடைந்து வருகிறது. இதனால் அதன் சுற்றுவட்டாரத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் இல்ல தேவைகளுக்காக போர் மூலம் பெற்று வரும் நீர் மஞ்சள் நிறத்தில் மாறியுள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இது வழக்கமாக நடைபெறும் ஒரு சம்பவமாக அங்குள்ளது. இந்த நிலையில் இன்று இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு நீர் மிகவும் மஞ்சள் நிறத்தில் ஆழ்துளையிலிருந்து வந்துள்ளது. இது பற்றி சமூக செயல்பாட்டாளர் KS மோகனிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது: மாநகராட்சி தரப்பில் கொடுக்கப்படும் தண்ணீர் போதுமான அளவாக இல்லை என்பதால் மக்கள் ஆழ்துளை போட்டு நீரை பயன்படுத்துகின்றனர். இன்று இதற்கு முன்பு பார்த்திராத அளவுக்கு மஞ்சள் நிறத்தில் போர் நீர் குழாயில் நுரையுடன் வெளிவந்துள்ளது. இது பற்றிய தகவல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு பகிரப்பட்டுள்ளது. மஞ்சள் நிறத்தில் நீர் வருவது அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறியுள்ளது. இதுபோன்றே தாக்கம் மகாலிங்கபுரம், கோணவாய்க்கால் பாளையம், ஸ்ரீராம் நகர் பகுதியில் இருக்கிறது. ஓர் ஆண்டுக்கு முன்பு இதேபோல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. நாளிதழ்களில் செய்தியும் வெளியானது. இந்த நிலையில் மீண்டும் கடும் மஞ்சள் நிறத்தில் நீர் வருவது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சியிடமிருந்து பெறக்கூடிய நீர் போதுமானதாக இல்லாததாலும் போர் மூலம் கிடைக்கும் நீர் இப்படி இருப்பதால் மக்கள் பலரும் காசு கொடுத்து வெளியே லாரி மூலம் நீரை வாங்குகின்றனர். மாநகராட்சி தரப்பில் இந்த பாதிப்பை நிரந்தரமாக தடுக்க நடவடிக்கை தேவை என அவர் தெரிவித்தார்.